லார்ட். கேட்குதா எல்லாருக்கும் நான் பேசுகிறது? எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிருக்கீங்களா? சரி, இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம இந்த ப்ரோக்ராமை இந்த ஸ்டூடெண்ட் ப்ரேயருக்கு வந்தவங்க எல்லாரையும் நாங்கள் வந்து வருக நாங்கள் வாழ்த்தி வந்து வரவேற்கிறோம். உங்களுக்கு ரெட் கார்பெட்லாம் போட முடியல, பட் நீங்கள் வந்தது எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆங்ஷியஸாக இருப்பீங்க 10th 12th அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் இன்றைக்கி ஓரளவுக்கு கொஞ்சம் இப்படி ஓரமாக முட்டை கட்டி தூக்கி வைக்கிறதுக்காக தான் நாங்கள் உங்களை இங்கே வர வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்க போகிறோம். எதுவுமே வந்து நாங்கள் ஒரு ஓப்பனிங் ப்ரேயரோடு தான் ஆரம்பிப்போம். ஜபம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே கிடையாதுன்றதுக்காக. ஸோ அந்த ஓப்பனிங் ப்ரேயர் பண்ணுறதுக்காக சிஸ்டர் அல்ஃபோன்ஸாவும் அண்ட் சிஸ்டர் பியூலா கவிதாவும் நம்ம மத்தியில் இருக்காங்க. அவங்க வந்து உங்களுக்காக ஜெபிச்சு இந்த எக்ஸாம் ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? கரங்கள் தட்டி வரவேற்கலாமா அவங்கள? பிரைஸ் லார்ட். எல்லோரும் ஹாப்பியாக இருக்கீங்களா? சரி, ஓகே, ப்ரே பண்ணலாமா? ஏசப்பா ஆண்டவரே, உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நல்ல தகப்பனே, இந்த வேலை கூட உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஏசு சுவாமி. அப்பா, உம்முடைய கிருபையும் இரக்கமும் எங்களோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசு சுவாமி. இந்த வேலைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஏசப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வரப்போகிற பிள்ளைகளும் தேவன் தாமே நீர் ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த பிள்ளைகளை என்ன நோக்கத்திற்காக கர்த்தர் நீர் இங்கே கொண்டு வந்திருக்கிறீரோ அந்த நோக்கத்தை தேவன் நீர் சிறப்பாய் ஆண்டவரே நிறைவேற்றி கொடுத்த கிருபைக்காய் தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த எக்ஸாம் எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீர் பொறுப்பெடுத்து கொள்ள வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறீர் ராஜா. இதோ இந்த நாளிலும் கூட தேவனே நீர் துவக்கம் முதல் முடிவு வரை பிள்ளைகளோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. தேவனால் கூட அந்த காரியம் ஒன்றுமே இல்லை. என் ஆவியானவர் இந்த நாளிலும் பெரிய காரியங்களை செய்ய நீர் வல்லவராக இருக்கிறீர் இயேசு சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என்ன தேவை என்பதை தேவன் நீர் அறிந்திருக்கிறீர். அந்த தேவைகளை எல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் செய்த வல்லமைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். பாடுகிற பாடல்கள் ஆண்டவரே பிரேயர் எல்லாவற்றும் கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் சாட்சியாய் நிறுத்துவதற்காக தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. எல்லாவற்றும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சிஸ்டர் நான்சி வந்து நம்ம மத்தியில் இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்தே வந்து அவங்க இங்கே பாடி 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 வாங்க நீங்கள் பாடாமல் நாங்கள் ஆரம்பிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சிஸ்டர் நான்சி வந்து உங்கள் மத்தியில் ஒரு பாட்டு பாடுவாங்க. கரங்கள் தட்டலாமா? நான்சி வந்து நல்லா பாடினாங்கன்னு நினைக்கிறவங்களாம் கரங்கள் தட்டுங்க பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரியே வந்து நிறைய வருஷம் இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரேயர் நடக்கும், எக்ஸாம் ப்ரேயர் நடக்கும். ஸோ உங்களை மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து எக்ஸாம் ப்ரேயர் அட்டன் பண்ண நிறைய பிள்ளைகள் இங்கே நம்ம மத்தியில் இருக்காங்க. அவங்க எக்ஸாம் எழுதி முடித்து அதில் பாஸ் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ வந்து காலேஜ் 11th ஸ்டாண்டர்ட் போனவங்களாம் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து உங்ககிட்ட இப்போ பேச போகிறாங்க. அவங்களோட டெஸ்டிமோனி வந்து அவங்க சொல்ல போகிறாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மத்தியில் அந்த மாதிரி வந்து ஒரு குட்டியாக சாட்சி சொல்கிறதுக்காக சிஸ்டர் ஏஞ்சலின் இருக்காங்க. அவங்க வந்து 12th முடிச்சுட்டு இப்போ காலேஜ் போயிருக்காங்க. அவங்க 12th போர்டு எக்ஸாம் எப்படி எழுதுனாங்க அப்படின்றத உங்கள் மத்தியில் வந்து ஷேர் பண்ணுவாங்க. கரங்கள் தட்டி வரவேற்கலாமா? பிரைஸ் லார்ட். ஸோ வந்து எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நானும் உங்கள் மாதிரி தான் இங்கே உட்காந்துருப்பேன் ஒரு 2 years பேக்கு. ஸோ வந்து நான் 12th எப்படி பாஸ் ஆனேன்னா, நான் வந்து படித்தது வந்து வித்யோதயா ஸ்கூல் படித்தேன். அங்கே வந்து எப்படின்னா ரொம்ப வந்து சி செக்ஷன்னாலே ரொம்ப வந்து மட்டம் தட்டுவாங்க எப்போவுமே. ஸோ எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எக்ஸாம் எல்லாம் வந்து வரும்போது எழுதவே முடியாது. எக்ஸாம்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன எப்படி பேசுகிறாங்க. அப்போ வந்து நான் வந்து ப்ரே பண்ணேன் காட் கிட்ட. நான் வந்து 11th வந்து 80% எடுத்தேன்.
அதேமாரி 12லேயும் நான் வந்து 80% எடுத்தேன். மேக்ஸில் வந்து எனக்கு வந்து 90% வந்தது. மேக்ஸில் மேக்ஸில் காமர்ஸ் 90% வந்தது. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதேமாரி காலேஜு எனக்கு நல்ல காலேஜ் கிடச்சிது, அண்ணா ஆதர்ஷ். அதில் நான் வந்து 80% மார்க் எடுத்திருக்கேன். நீங்களும் வந்து நல்லா படிங்க, காட்குள்ளே நல்லா இருங்க, நல்லா ஃபெய்த்தோட காட் ஃபெய்த் வச்சுக்கோங்க. எப்போவுமே பைபிள் படிங்க, ப்ரே பண்ணுங்கள். எனக்கு பேசுகிறது ரொம்ப நர்வஸாக இருக்குது. ஸோ வந்து தேங்க்யூ. சரி, இன்னொரு பேர் இந்த மாதிரி கூப்பிட்டு பேச கேட்டால் அவங்களுக்கு ஓகேவா? ஸோ பிரதர் பால் நம்ம மத்தியில் இருக்காங்க. அவங்க வந்து அவங்களும் எப்படி 10th 12th போர்டு எக்ஸாம் எழுதி முடித்து இப்போ காலேஜ் போய் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்ட்டு அவங்களும் வந்து அவங்களோட டிப்ஸ் அண்ட் இதை ஷேர் பண்ணுவாங்க. பிரதர் நல்லா கரங்கள் தட்டி வரவேற்கலாமா? கர்த்தரை பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். கர்த்தர் என்ன சாட்சியான கொடனுக்கு நன்றி. 10th எங்கள் ஸ்கூலில் என்னெல்லாம் வந்து லாஸ்ட் பெஞ்ச் தான். நான் எல்லாம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். ரெமிடியெல்லாம் போடுவாங்க. ஆனால் இங்கிலீஷ் வீக்கு, மேக்ஸ் வீக்கு நான். ஆனால் டெய்லி ஸ்கூல் காலையில் 8 மணிக்கு போனால் நைட் 8 மணிக்கு தான் விடுவாங்க எனக்கு. அதே மாதிரி 1 இயர் போச்சு. அப்படியே சார்லாம் என்னை மட்டம் தட்டி பேசுவாங்க. ஆனால் போர்டு எக்ஸாமில் வந்து எங்கள் இங்கிலீஷ் மிஸ்லாம் என்ன ஏன் வேஸ்ட்டுடா, எதுக்குடா படிக்கிற, அப்படியே போயிடுன்னுவாங்க. ஆனால் அவங்க சப்ஜெக்டில் ஏசப்பா என்ன 70 மார்க்கு வாங்க வச்சார் என்ன. அதே போல் எனக்கு 10th எனக்கு மேக்ஸ் போச்சு. அப்புறம் ஃபீல் பண்ணேன், ஃபெயில் ஆகிட்டேன்னு. அப்புறம் திரும்பி அட்டம்ப்ட் வச்சு பாஸ் பண்ண வச்சார் ஏசப்பா. அதே போல் நான் கேட்டது காமர்ஸ் குரூப்பு, ஆனால் சயின்ஸ் குரூப் தான் கொடுத்தாங்க. சரி, இது ஏசப்பா தான் கொடுத்தாரு, அவர் நடத்துவார்னு நினச்சி 11th பாஸ் பண்ண வச்சார். அதுமாதிரி 12th ஃபிசிக்ஸ் போச்சு எனக்கு. அதே போல் அதுவும் அட்டம்ப்ட் எழுதி பாஸ் பண்ணேன். அப்புறம் காலேஜே கிடைக்காதுன்னு நினச்சேன், ப்ரே பண்ணேன், அங்கிளும் ப்ரே பண்ணார். அதே போல் நல்ல காலேஜ் கொடுத்தாரு. இப்போ நான் அவர் நடத்திட்டு வராரு, இனிமேல் நடத்துவார் நம்பிக்கை இருக்குது. ஆமென். அப்போ வந்து சிஸ்டர் ரேச்சலும் வந்து அவங்களோட எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க நிறைய எக்ஸாம், போன வாரம் கூட ஒரு எக்ஸாம் பாஸ் ஆனாங்க, நிறைய எக்ஸாம் எழுதியிருக்காங்க அவங்க. அதனால் அவங்க சொல்லுவாங்க. கரவங்கள் தட்டலாமா ரேச்சலுக்கு? Praise the Lord. Hallelujah. Yes. ஸோ என்னோட பேர் வந்து ரேச்சல். ஸோ என்னோட 10th and 12th வந்து நான் வித்யோதயாவில் தான் படித்தேன். ஸோ வந்து நான் எப்படி அப்படின்னா படிக்க மாட்டேன். இப்போ கூட கேட்கலாம், ஸ்கூலில் போய் இருக்காங்க டீச்சர்ஸ், நான் படிக்கவே மாட்டேன், நீ வந்து 10th எப்படியாவது பாஸ் பண்ணிவிடு, ஸ்கூல் மானத்தை வாங்கிடாதுன்னு சொல்கிற அளவுக்கு வந்து என்னை வச்சாங்க. ஆனால் வந்து நான் ரொம்ப உண்மையாலுமே நான் நினச்சிட்டேன் ஃபெயில் ஆகிடுவனும். பிகாஸ் மேக்ஸ்லாம் ரொம்ப கஷ்டம் எனக்கு. இங்கிலீஷ் தமிழ் கூட எதாவது எழுதி பாஸ் பண்ணிடலாம், ஆனால் மேக்ஸ்லாம் ரொம்ப கஷ்டம் எனக்கு. நான் என்ன பண்ணுறேன்னு தெரில. கடைசியாக அப்போ தான் வந்து எப்போ தெரியுமா, எக்ஸாம் அப்போ தான் ஏசப்பா ஞாபகமே வர்றாரு நிறைய பேருக்கு. அந்த மாதிரி எனக்கு வந்தார். நான் வந்து ஏசப்பா எப்படியாச்சும் நான் பாஸ் பண்ணிடணும். இதே மாதிரி நானும் உட்காண்ட்ருந்தேன். ஒரு 5-7 இயர்ஸ் முன்னாடி நானும் இப்படி தான் உட்காண்ட்ருந்தேன். உங்களை மாதிரி ப்ரேயர் அட்டன் பண்ணேன். 10th யாரெல்லாம் நான் படிக்கவே, என் வீட்டில் நம்பிக்கையே இல்லை என் மேலே. ஆனால் 10th யாருமே எதிர்பார்க்கல. நான் வந்து 70%, ஏன்னா நான் வந்து 35 எடுத்து பாஸ் பண்ணால் போதும்னு நினச்ச இடத்துல ஆண்டவர் எனக்கு 70% கொடுத்து, அதே மாதிரி 12th வந்து எனக்கு என்ன குரூப் வேணுமோ அது மாதிரி கொடுத்தாங்க. அண்ட் தென் 12th என்ன பண்ணாங்கன்னா, நான் வந்து எந்த ஸ்கூலில் வந்து 14 இயர்ஸாக அங்கே தான் படித்தேன். எல்கேஜிலேருந்து 12th வரைக்கும் ஒரே ஸ்கூல் தான். எந்த ஸ்கூலில் என்னை மதிக்கலையோ 12th ஸ்டாண்டர்டில் நான் வெளியே போகும்போது பெஸ்ட்டு டிசிப்ளின் ஸ்டூடெண்ட் சொல்லி ஒரு 1000 ரூபாய் கையில் கொடுத்து அனுப்புனாங்க என்ன. ஸோ அந்த மாதிரி ஆண்டவர் என்னை வந்து உயர்த்தி வச்சார். ஒன்றுமே இல்லை, அதாவது 0ல் இருந்த என்ன மேலே தூக்கிட்டு வந்து 12th வந்து என்னை கனம் பண்ணி என் ஸ்கூலில் என்னை வெளியே அமிச்சாங்க. அண்ட் தென் இப்போ வந்து நான் என்னென்னா, நான் ஒரு அட்வொகேட். இப்போது நான் வந்து நினச்சி கூட பார்த்ததில்ல என் லைஃப்பில் வந்து நான் அட்வொகேட் ஆவேன், ஒரு லெவலுக்கு போவேன். நான் நினச்சேன் எல்லோரும் மாதிரி ஒரு பிகாம் படிச்சுட்டு சும்மா ஒரு வேலைக்கு போவேன்னு. ஆனால் ஆண்டவர் வந்து நம்ம நினைக்கிறது ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் சித்தம் என்னமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். எப்போவுமே வந்து அவருடைய சித்தத்துக்கு நம்ம கொடுத்துடணும். நம்ம இவ்வளோ தான் முடியும், இவ்வளோ தான் நம்ம அவ்வளோதான் அப்படின்னு நினச்சோன்னா அது நம்ம லைஃப்பில் எப்போவுமே நடக்கவே நடக்காது. ஆண்டவர் பார்த்துப்பார். எக்ஸாம் போவேன், சும்மா எழுதுவேன், ஆண்டவர் வந்து தட்ஸ் நாட் ரைட். நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டோன்னா ஆண்டவர் அதுக்கேற்ற பலனை நம்மளுக்கு கொடுப்பாரு, பெஸ்ட்டாகவே இன்னும் கொடுப்பாரு. ஒரு ப்ரேயர் பண்ணோம், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஏசப்பா. நம்ம எழுதுறது இல்லாங்க, காட் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த இடத்துல. ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடி ஈவன் தோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், சின்ன பசங்க யாராக இருந்தாலும் கொஸ்டின் பேப்பர் வந்த உடனே ஒரு ப்ரேயர் அப்படின்னு அவர் மேலே நீங்கள் ஒரு பாரத்தை வச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க. ஓகேவா?
நெக்ஸ்ட் உங்களுக்காக வந்து நாங்கள் ஒரு ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கோம். இவங்க யாருன்னா வந்து K7ன்ற ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்குது. ரொம்ப பெரிய கம்பெனி, துபாய், கொரியான்னு சொல்லிட்டு பல இடங்களில் அவங்க இருக்காங்க. ஸோ அந்த கம்பெனியோட டிரெக்டர் அவங்க வந்து நம்ம மத்தியில் இருக்காங்க, சிஸ்டர் ஷீபா K7. ஓகே, அவங்க நல்லா கரங்கள் தட்டி வரவேற்கலாமா? உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களுடன் ஆரம்பிக்கிறேன். எக்ஸாம் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு பயம் இல்லையா, ஒரு படபடப்பு. ஏன் அது எக்ஸாம்னா ஏன் பயம்? ஃபெயில் ஆகிடுமோன்னு பயம். அப்புறம் வீட்டில் திட்டுவாங்க. சரி, ஏன் திட்ட போகிறாங்க? மார்க் வந்தால் ஏன் திட்ட போகிறாங்க? அப்புறம் ஏன் பயம்? எக்ஸாம்னா என்ன? படித்ததை எழுதி காட்டணும். ஸோ எழுதுறதுக்கு பயமா, படிக்கிறதுக்கு பயமா? ரெண்டுமே பயமா? சரி, எல்லாருக்குமே பயம் இருக்கிறது சகஜம். ஒருத்தருக்கும் ஒரு பயம் இல்லையா? நம்ம சின்ன பிள்ளைங்கள்லேருந்தே பயத்திலேயே பழகிட்டோம். நம்ம இன்றைக்கி ஒரு ஃபியூ திங்ஸை பார்க்க போகிறோம். அந்த ஃபியூ திங்ஸில் இதோட நம்மளுக்கு பயம் என்ன பண்ணணும்? ஓடி போயிடணும். சரியா? ஸோ நம்ம நிறைய படிச்சிருக்கோம். அதனால் திருப்பி உங்களை படிங்கன்னு சொல்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஒரே ஒரு வேர்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்க முடியுமா? என்ன வேர்டு? ஸ்டெப். ஒன் ஸ்டெப் அட் அ டைம். இப்போ இங்கேருந்து எங்கேயோ பெரிய டிஸ்டன்ஸை பார்க்குறீங்கன்னா பயமாக இருக்கும். ஆனால் இங்கேருந்து அடுத்த அடி எடுத்து வைங்கன்னா யாராவது பயப்படுவீங்களா? பிகாஸ் இட்ஸ் ஜஸ்ட் ஒன் ஸ்டெப் அட் அ டைம். ஸோ நம்ம இன்றைக்கி இதை தான் ஞாபகம் வச்சுக்க போகிறோம். சரி, இந்த ஒன் ஸ்டெப் அட் அ டைம்னா என்ன அப்படின்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு எஸ். எஸ்னா என்ன? ஸ்டடி சின்சியர்லி. ஸ்டடி சின்சியர்லி. நீதிமொழிகள் 16:3 யாராவது எடுத்து வாசிக்க முடியுமா? உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். என்ன புரியுது இந்த வசனத்தில்? நம்மளுக்கு என்ன புரியுது? உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி. ஸோ அப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கவங்கள நம்ம செய்ய வேண்டிய செய்கை என்ன? எஸ், ஸ்டடி. ஸோ நம்ம செய்ய வேண்டிய செய்கைகள் என்ன? ஸ்டடி. ஸோ அப்போ இதில் என்ன சொல்லலாம்? கமிட் யுவர் ஸ்டடீஸ் டு த லார்ட் அண்ட் யுவர் தாட்ஸ் வில் பி எஸ்டாப்ளிஷ்ட். உன் படிப்பை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். சரிங்களா? ஸோ ஒரு குட்டி கதை. என் கூட படித்த பையன் ஒருத்தன், அவன் பேர் சாலமன். சர்ச்சுனா ஓடி போய்டுவான். சண்டே கிளாஸில் ஃபஸ்ட்டு. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனால் 12 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவோம். எக்ஸாமுக்கு முன்னாடி ஐயோ நான் ப்ரேயர் மீட்டிங் நடக்குது அந்த ஆண்டி வீட்டில், நான் அங்கே போகிறேன், இந்த இடத்துல கிறிஸ்மஸ் கேரல்ஸ் மீட்டிங் நடக்குது இங்கே போகிறேன்னு போயிடுவோம். அவங்க அம்மா கேட்பாங்க, டேய் படிடா, கர்த்தர் பார்த்து பாருமா அப்படின்னு சொல்லியே ஓட்டினான். 12வது எக்ஸாமோ வந்தது. போய் உட்காந்தார் தலைவர் ஹாலில். கொஸ்டின் பேப்பர் வந்தோடனே தான் ஞாபகம் வந்தது, நம்மளோட செய்கை என்னது? படிக்க வேண்டியது. எக்ஸாம் வந்தோடனே மார்க், எதிர்பார்த்த மார்க் வரலை. வீட்டுக்கு போய் ஒரே அழுக, ஆண்டவரே உங்களை தானே நம்பி இருந்தேன், நான் நீங்கள் தானே எனக்கு எல்லாம் செய்வீங்கன்னு நினச்சி ரொம்ப வைராக்கியமாக ஜபத்தில் நின்னனே, இவ்வளோ நேரம் முழங்கால் போட்டு ஜம்பிச்சனே, ஏன் என்னை உதவி செய்யலை? இப்போ கர்த்தர் அவருக்கு என்ன சொல்லியிருப்பார்னு நினைக்கிறீங்க? கர்த்தர் என்ன சொன்னார்? நான் எப்போ உனக்கு உதவி செய்தேன்னு தெரியுமா? உன் கையில் எப்போ உங்கள் பேரண்ட்ஸ் புத்தகம் கொடுத்தாங்களோ அப்போ என் உதவி ஆரம்பிச்சுது. எப்போ நல்ல டீச்சர்ஸ் கொடுத்தாங்களோ அப்போ என் உதவி உனக்கு ஆரம்பிச்சுது. எப்போ நல்ல புத்தி உனக்கு கொடுத்தனோ அப்போ என் உதவி உனக்கு ஆரம்பிச்சுது. எப்போ உனக்கு நேரத்தை கையில் கொடுத்தனோ அப்போ என் உதவி ஆரம்பிச்சுது. ஸோ அதனால் இவ்வளோ உதவியும் நான் உனக்கு கொடுத்து உன்னால் என்ன பண்ண முடியல? படிக்க முடியல. அதனால தான் இந்த மார்க் உனக்கு அப்படின்னு கர்த்தர் அவனுக்கு பேசினது தான் உணர்ந்தான். அதனால் திரும்பி போய் படித்து இன்றைக்கி ஒரு பெரிய நிலைமையில் உட்காந்துருக்கான். ஸோ அது நம்ம எல்லாரும் ஞாபகம் வச்சுருக்க ஃபஸ்ட்டு வேர்டு இதில் என்னது? எஸ். எஸ்னா என்ன? ஸ்டடி சின்சியர்லி. ஏன்னா கடவுள் நமக்கு கொடுத்த நேரம் ரொம்ப முக்கியமான நேரம். அந்த நேரத்தில் நம்ம படிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான். நம்ம என்ன வேலை செய்ய போகிறோமா, இல்லை வீட்டு வாடகை கட்ட போகிறோமா? இல்லையே, நம்ம புத்தகத்தை எடுத்து படிக்க போகிறோம். அதனால் அந்த நேரம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். த டைம் கிவன் டு அஸ் இஸ் டு ஸ்டடி.
ஸோ வி ஹாவ் டு ஸ்டடி சின்சியர்லி. ஆனால் படிக்க முன்னாடி என்ன பண்ணுவோம்? ஒரு சின்ன ப்ரேயர், ஏசப்பா நான் படிக்க போகிறேன், எனக்கு சில விஷயங்கள் புரியலாம், புரியாமல் இருக்கலாம், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு படிக்கணும். நம்ம உண்டான நேரத்தை படிப்பில் செலவிடணும். படித்ததுக்கப்புறம் திருப்பி முடிக்கும் போது ஒரு சின்ன ப்ரேயர், ஆண்டவரே படிச்சிருக்கேன், நான் படித்தது எனக்கு மெமரியில் ஞாபகமாக வச்சுக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணோம். ஸோ ஞாபகம் வச்சிங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது? ஸ்டடி சின்சியர்லி. நெக்ஸ்ட், டேக் கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர். இப்போ நம்ம என்ன சொன்னோம்? ஷிஷோ பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ டேக் கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர், அதுதான் டி. இதுக்கு உண்டான தேவ வசனம் 2 திமோத்தி 1:7. God has not given us a spirit of fear, but of power and of love and of a sound mind. இதில் யாருக்காவது டவுட் இருக்கா? இது எங்கேருந்து படித்தாங்க? யார் எழுதுனது இது? நான் எழுதுனேனா? யார் எழுதுனது இது? இது எங்கே இருக்குது? இந்த வேர்ஸ் எங்கே இருக்குது? 2 திமோத்தி எங்கே இருக்குது? பைபிளில் இருக்குது. இப்போ பைபிளில் இருக்க வசனம் உண்மையா பொய்யா? உண்மை. எல்லாரும் நம்புகிறோம் இல்லையா? இதில் யாரெல்லாம் நம்புகிறவங்க கை தூக்குங்க பார்ப்போம். பைபிள் உண்மை, எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? பைபிள் உண்மை. அப்போ இந்த வசனம் உண்மை. இந்த வசனம் உண்மைன்னா என்ன? கடவுள் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காரு? For God has not given a spirit of fear, no fear. He's given a spirit of power, of love and of sound mind. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். So can we trust that? Can we say, God, take away the fear. I'm going to take control over the fear because you have given me a mind which is powerful, full of love and full of sound mind. புரியுதுங்களா? ஸோ கடவுள் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காரு சொல்லுங்க? என்ன கொடுத்துருக்காரு கடவுள் நம்மளுக்கு? நல்ல சவுண்ட் மைண்டு கொடுத்துருக்காரு. அப்புறம் பவர் அண்ட் லவ் கொடுத்துருக்காரு. எங்கேயாவது நம்மளுக்கு ஃபியர் கொடுத்துருக்காருன்னு போட்டிருக்கா? அப்போ ஃபியர் யார்கிட்டேருந்து வருது? எங்கேருந்து வருது ஃபியர்? ஃபியர் யார் கொடுக்குறா? கடவுள் கொடுக்கல. அப்போ யார் கொடுக்குறா ஃபியர் நமக்கு? கரெக்ட். ஸோ அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம இன்னைக்கு மேற்கொள்ள போகிறோம். ஏன்னா தேவன் நம்மளுக்கு தெளிந்த புத்தியும் அன்பும் நிறைய பவரும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எப்படி மேற்கொள்ளலாம்? இந்த ஃபியர் எல்லாருக்குமே வர்றது தான். நான் ஈஸியாக பேசிட்டு இப்போ நடந்து போயிடுவேன். ஆனாலும் நீங்கள் தான் படிக்க போகிறீங்க, நீங்கள் எக்ஸாம் ஹாலில் போக போகிறீங்க, ஜோம் பண்ண போகிறீங்க. ஆண்டவரே எனக்கு பயம் இல்லாமல் நான் எக்ஸாமை பார்க்கணுன்னு. அப்படியும் மீறி நமக்கு பயம் வரும்போது ஒரு சின்ன எக்ஸசைஸ் சொல்லி தரட்டுமா? எல்லாருக்கும் ஏசு அப்படின்னு சொல்கிறது ஈஸி தானே? சொல்லுங்கள் பார்ப்போம். இன்னும் சத்தமா? அதையே கொஞ்சம் வித்தியாசமாக சொன்னீங்கன்னா உங்கள் பயம் போதா பாருங்கள். கண்ணை முடிக்கிங்க. ஏ சூ அப்படின்னு ஏன்னும் போது மூச்சை உள்ளே இழுங்க, சூன்னும் போது மூச்சை வெளியில் விடுங்க. சொல்லி பாருங்க பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு 5 தடவை சொல்லுங்க. இப்போ கண்ணை திறந்து பாருங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? ரொம்ப ஈஸி இல்லை? ஸோ ஞாபகம் வச்சிங்க. டி, டேக் கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர். எக்ஸாம் பேப்பரில் உட்காரும் போது நல்லா படிச்சிட்டிங்க, ஜபம் பண்ணிட்டீங்க, பேப்பர் எக்ஸாமுக்கும் போயிட்டீங்க. பேப்பரை பார்த்து பயம் வந்தால் என்ன பண்ண போகிறீங்க? ஏசு. கரெக்டா? இப்போ நீங்கள் பண்ணும்போது தேவன் அங்கேருந்து என் பிள்ளை என்னை கூப்பிடுதுப்பா, அங்கேருந்து பயப்படாதே நான் உன்னோட இருக்கிறேன் அப்படின்ற அந்த சத்தம் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் எக்ஸாம் ஹாலில் கேட்கும். சரிங்களா? ஸோ தட் இஸ் டி. ஸோ நவ் வி மூவ் ஆன் டு இ. எம்ப்ரேஸ் காட்ஸ் பிகர் பிளான். ஜெரமையா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஸோ நம்ம என்ன பிளான் பண்ணுறோம்? நம்ம நிறைய பேர் இப்போ தாட்ஸ் வச்சுருப்பீங்க. எனக்கு 90 மார்க்ஸ் வேணும், எனக்கு நான் டாக்டர் ஆகணும், நான் இந்த பொசிஷன் போகணுன்னு நினைவில் இருப்பீங்க. ஆனால்
இப்போ நான் உங்களெல்லாம் பார்க்க பேச முடியுது. மேபி எக்ஸாம் மார்க் வரும்போது ஒருவேளை நம்ம சந்திக்க முடியாமல் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி போகலாம். அப்போ ஒரு வேளை உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மார்க் வரவில்லை அப்படின்னா நீங்கள் பாஸ் ஆனீங்கன்னு நினைப்பீங்களா, ஃபெயில் ஆனீங்கன்னு நினைப்பீங்களா? நம்மலாம் ஏசப்பா பிள்ளைங்க, அதனால் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம ஃபஸ்ட்டு நல்லா படிக்கணும். ஞாபகம் வச்சுங்க, இது ஒன்லி we have to study, then we have to pray, then we have to take over fear, and then when the results come we should remember God has a plan for us. அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே அப்படின்னு நம்ம தேவன் சொல்கிறாரு. ஸோ எம்ப்ரேஸ் காட்ஸ் பிகர் பிளான். அவர் ரொம்ப அருமையாக சொன்னான். நீங்கள் ஒருவேளை ஒரு சின்ன பிளானை போட்டிருக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஸ்கூல் டீச்சர் ஆகணும் அப்படின்னு யாராவது பிளான் போட்டிருக்கலாம். யாராவது வந்து நான் வந்து ஏதோ ஒரு ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகலாம்ப்பா அப்படின்னு ஒரு பிளானை போட்டிருக்கலாம். ஆனால் தேவன் உங்களுக்காக ஒரு பெரிய திட்டத்தை வச்சுருக்காரு. இது என் வாழ்க்கையில் ரொம்ப நடந்த ஒரு விஷயம். நான் வந்து 12th படிக்கும்போது எங்கள் அப்பா அம்மா எல்லாரும் ஆசைப்பட்டது எப்படியாவது என்னை டாக்டர் ஆக்கிடணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. நானும் விழுந்து விழுந்து படித்தேன். எல்லாத்துலேயும் 95. கெமிஸ்ட்ரி ஊற்றிச்சுன்னா என்ன 85 வாங்கிடுச்சு. 85ல் கெமிஸ்ட்ரி வாங்கினா யாரும் மெடிசன் சீட் கொடுக்க போகிறதில்ல. இப்போ மாதிரி கேபிட்டேஷன்லாம் அப்போ கிடையாது. ஸோ அதனால் எக்ஸாம் எனக்கு டாக்டர் கிடைக்கல. இப்போ எங்கள் அம்மாலாம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஐயோ எப்படியாவது ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ண வைக்கலாம்னு நினச்சோமே, கிடைக்கலையே அப்படின்னு. ஆனால் தேவன் எனக்கு வேறு ஒரு திட்டம் வச்சுருந்தார். இப்போ என்ன ஆக்கிட்டார், என்ன ஒரு கம்ப்யூட்டர் டாக்டர் ஆக்கிட்டார். இப்போ கேசம் கம்ப்யூட்டிங்ன்றது ஒரு ஆன்டிவைரஸ் கம்பெனி. அதாவது கம்ப்யூட்டருக்கு உடம்பு சரியில்லைன்னா அதுக்கு வைத்தியம் பார்க்குற ஒரு சாஃப்ட்வேர் உண்டாக்குற ஒரு கம்பெனி. ஸோ கடவுள் வந்து வேறு ஒரு பிளான் வச்சுருந்தார். உனக்கு டாக்டர் தானே ஆகணும், உனக்கு ஹியூமன் டாக்டர் வேணாம், நிறைய பேர் இருக்காங்க, நீ கம்ப்யூட்டர் டாக்டர் ஆகிடுன்னு. இன்றைக்கி உலகத்தில் எங்களை மாதிரி கம்பெனி 11 தான் இருக்குது. ஆனால் டாக்டர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஒரு யூனிக்கான ஒரு பொசிஷன் ஒரு கம்பெனி எனக்கு கொடுத்து கடவுள் என்னை ப்ளஸ் பண்ணியிருக்காரு. உலகம் ஃபுல்லாக சுற்றுறதுக்கு உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிது. இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20-21 நாடுகளுக்கு நான் ட்ராவல் பண்ண கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். ஸோ ஹிஸ் பிளான்ஸ் ஆர் மச் பிகர். நான் நினச்சி கூட பார்க்கல இப்படி தான் இருக்க போகுது. ஏதோ ஒரு டாக்டர் ஆகி ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க போகிறேன்னு நினச்சேன். ஆனால் தேவன் எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு நல்ல ஒரு பொசிஷனை கொடுத்து, ஒரு அருமையான கணவர், அருமையாக 2 பிள்ளைங்களை கொடுத்து, உலகம் ஃபுல்லாக நீ சுற்றி வாமா அப்படின்னு எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தேவன் வந்து ரொம்ப பெரிய தேவன். அவரோட பிளான்ஸ் வந்து ரொம்ப பெருசு, நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத பிளான்ஸ். ஆனால் ஈக்கு வர முன்னாடி நம்ம முதல்ல என்ன ஞாபகம் வச்சுக்கணும், எஸ் அண்ட் டி. ஸ்டடி சின்சியர்லி, டேக் கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர், தென் யூ லேர்ன் டு எம்ப்ரேஸ் God's plan. அடுத்தது P, the last one. Practice peace, not panic. எப்படி நம்ம பீஸ் ப்ராக்டிஸ் பண்ண முடியும்? பீஸ் வந்து I want to be peaceful அப்படின்னா பீஸ் வந்துடாது. சரியா? ஒரு நாளும் நம்ம எப்படி பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் அப்படின்றத நம்ம வந்து டெய்லி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம சொன்ன மாதிரி எப்படி ஒரு ப்ரீதிங் எக்ஸசைஸ் ஏசு அப்படின்னு பண்ணணும். ஜெபம் நம்ம உட்காந்து மண்டையை போட்டு குழப்பிக்கூடாது. கொஸ்டினில் அது வந்துட்டா என்ன பண்ணுவேன், இது வந்துட்டா என்ன பண்ணுவேன், இந்த காலேஜில் எக்ஸாம் இடம் கிடைக்கலன்னா என்ன பண்ணுவேன், இப்படி நடந்தால் என்ன ஆகும், அப்படி நடந்தால் என்ன ஆகும், நம்ம ஓவர் திங்க் பண்ணாமல் தேவன்கிட்ட நம்மளோட வாழ்க்கையை சப்மிட் பண்ணிவிட்டு நம்ம செய்ய வேண்டியது only study, the rest he will take care. இதை வந்து நம்ம ஸ்லோவாக என்ன பண்ணணும், டெய்லி ப்ராக்டிஸ் கொண்டாடணும். நம்ம மனசுக்குள்ளே நிறைய கொஸ்டின்ஸ் எழும்பும் போது நம்ம என்ன சொல்லணும், யோசிக்க வேண்டியது என்னோட வேலை இல்லை, என் வாழ்க்கையை பற்றி யோசிக்க வேண்டியது என் வேலை இல்லை, ஏசப்பாவோட வேலை. என்னோட வேலை என்னது, உங்கள் வேலை என்னது, ஸ்டடி, ஒன்லி ஸ்டடி. அது மட்டும்தான் உங்கள் வேலை. அதை நீங்கள் பண்ணிங்கன்னா ஏசப்பா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன பண்ண போகிறாங்க, ஒரு பிக் பிளானை வச்சுருக்காங்க, அது எல்லாத்துக்கும் சொல்லித்தர போகிறாங்க. ஸோ ப்ராக்டிஸ் பீஸ். எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவோம், ஏசப்பாவை நாடி போவோம். நம்மளோட ஒரு எண்ணங்களும் நம்மளை வந்து கவர் பண்ணும் போது அதை வந்து நம்ம கண்ட்ரோல் எடுத்து ஏசப்பா கிட்ட கொடுத்துட்டு நம்ம படிக்கிறத மட்டும் நம்ம செய்ய போகிறோம். ஸோ இதை வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா சும்மா நானே பேசிகிட்டு இருந்தால் போர் அடிக்கும் இல்லையா? யாரெல்லாம் பென்னு பேப்பர் கொண்டாந்துருக்கீங்க? அட்லீஸ்ட் பேப்பர் பென் வச்சுருக்கீங்களா? இது பென்னு கொண்டாடாதவங்க வீட்டில் போய் இதை ட்ரை பண்ணுங்கள்.
இது எம்டி பேப்பர், ஒன்றுமே இல்லை இதில். இப்போது இந்த பேப்பரை வந்து 2 மடிச்சுக்கிங்க. இப்படி 2 மடிச்சுக்கிட்டிங்களா? மடித்து நல்லா ஒரு லைன் போட்டுருங்க. அதில் லைன் போட்டு ஓப்பன் பண்ணிவிடுங்க. சரியா? இப்போது மேலே இருக்க போர்ஷனில் உங்களோட பயம், எதை குறித்து நீங்கள் பயப்படுறீங்க? மேக்ஸ் போட முடியாதுன்னு பயமா? இல்லை இந்த பேப்பர் உங்களுக்கு தான், உங்களை தவிர நான் திருப்பி வாங்க மாட்டேன் இந்த பேப்பரை. இது உங்களோட பேப்பர், இதோட வீட்டுக்கு போவீங்க. ஸோ இதில் எழுதுங்க. ஃபஸ்ட்டில் எதை குறித்து உங்களுக்கு பயம்? ஏதோ ஒன்று. எனக்கு தமிழ் வராது, தமிழ் பயம், மேக்ஸ் டீச்சர் பார்த்தா பயம், இருட்டை பார்த்தா பயம், என்ன வேணா இருக்கலாம். உங்களோட ஃபியர் என்ன? வாட் ஆர் யூ ஸ்கேர்ட் அபவுட்? எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் இல்லையா? இது உங்களோட சீக்ரெட் பேப்பர். நாங்கள் யாரும் இதை திரும்பி வாங்க மாட்டோம். ஆனால் நீங்கள் தைரியமாக எழுதலாம். உங்களுக்கும் ஏசப்பாக்கு மட்டும்தான் தெரியும் நீங்கள் என்ன எழுதுறீங்கன்னு. எழுதிட்டீங்களா? பென் இல்லைன்னா ஷேர் பண்ணிக்கிங்க குயிக்காக. நான் தான் 1 minute. என்ன ஃபியர், என்ன பயம்? மார்க் வராதுன்னு பயமா? எக்ஸாம் எழுத முடியாதுன்னு பயமா? சிலருக்கு உடம்பு முடியலன்னு பயமா? எதுவாக இருந்தாலும் என்ன ஃபியர் எழுதிக்கிங்க. எழுதியாச்சா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்? இந்த ஃபியர் போர்ஷனை மட்டும் இப்படி மடச்சி க்ளோஸ் பண்ணிடணும். ஃபியரை இப்படி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ இப்போ பேப்பர் இப்படி ஆயிடுச்சா? ஓகே, க்ளோஸ் பண்ணியாச்சா? இப்போ இந்த ஹாஃபில் உங்களோட கோலை எழுதுங்க. உங்களுக்கு என்ன வேணும்? வாட் யூ வாண்ட் அவுட் ஆஃப் திஸ் எக்ஸாம்? 90 marks வேணுமா? சென்டம் வேணுமா? இல்லை அடுத்த குரூப்புக்கு என்ன தேவையோ அது வேணுமா? என்ன வேணுமோ இதில் எழுதுங்க. எழுதிட்டீங்களா? எழுதியாச்சா? ஸோ அதையும் க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போ நல்லா ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே என்ன எழுதணும்? என்ன எழுத போகிறீங்க? ஸ்டெப். ரைட், வாட் இஸ் த ஸ்டெப்? ஸ்டடி சின்சியர்லி, டேக் கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர், embrace God's bigger plan, practice peace, not panic. இதை போட்டு நல்லா கெட்டியாக கையில் பிடிச்சிக்கிங்க. எழுதிட்டிங்களா? ஸோ இப்போ நம்ம எழுதின கோல் நடக்குமா நடக்காதா? நடக்குமா நடக்காதா? நடக்கும். ஏன் நடக்கும்? because we are going to what? Step. What are we going to do? Step. ஸோ எல்லோரும் எழுந்துறீங்க. இந்த ரைட் ஹேண்டில் இந்த பேப்பரை எடுத்துக்கங்க. நீங்கள் எழுதின பேப்பரை ரைட் ஹேண்டில் வச்சுங்க. எழுந்திச்சிட்டிங்களா? இப்போ உங்களுக்காக ஒரு பாட்டு போடுவாங்க. அந்த பாட்டில் 1 step at a time வரும்போது எல்லாரும் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். with this hands raised above. if you know the song you can join the song. இது ஒரு சின்ன ஒரு puppet show உண்டான பாட்டு. yes, right hand up. When something seems too hard to handle, too big to conquer, too far away to touch, when all your dreams begin to shatter, and deep inside you you're hurting oh so much, that's when it's time to say, I'm climbing my mountain step by step, I'm climbing my mountain day by day, I'm climbing my mountain all the way, I'm climbing my mountain, I'm gonna make it one step at a time, one step at a time, one step at a time, with Jesus by my side. One step at a time, one step at a time, I'm climbing my mountain, one step at a time.
even though you might grow weary, don't be discouraged. In our weakness, God is strong. Remember this, He'll never leave you. He won't forsake you. He's your strength and He's your song. So sing and start to sing. I'm climbing my mountain step by step. I'm climbing my mountain day by day. I'm climbing my mountain all the way. I'm climbing my mountain. I'm gonna make it one step at a time. One step at a time. One step at a time. With Jesus by my side. One step at a time. One step at a time. I'm climbing my mountain. One step at a time. 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 With Jesus by my side. One step at a time. One step at a time. I'm climbing my mountain. I'm climbing my mountain. One step at a How do we feel? It's easy, right? One step at a time. I'm climbing my mountain. Just take one step at a time. Your mountain can be your math. Your mountain can be a language. Your mountain can be all your exam. எதுவாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய மலையாக இருந்தாலும் one step at a time. And we are all going to succeed because who is by our side? Jesus by our side. And thank you very much. Thank you for this opportunity. Amen. God bless you all. மத்தியில் வந்து உங்களுக்காக ப்ரேயர் பண்ணி பேச போகிறாரு. அவரை தான் நாங்கள் வரவேற்க போகிறோம். அவரை விட பெரிய மோட்டிவேஷன் வந்து தேவையே கிடையாது. அவர் பேசுகிற ஒரு வார்த்தையுமே வந்து மோட்டிவேஷன் தான். அவரோட சிரிப்பே எங்களுக்கு மோட்டிவேஷன் தான் இன்னும் சொல்லணும்னா. ஸோ கருதுங்கள் தட்டி அவரை வரவேற்கலாமா? இந்த அருமையான இந்த ப்ரேயர் எக்ஸாம் ப்ரேயர் நம்ம வந்து 25 வருஷமாக நடத்துகிறோம். 25 வருஷமாக நடத்துகிறோம். மேக்ஸிமம் யாரும் ஃபெயில் ஆகலை. கடவுள் கிருபையில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேர் இது யாரெல்லாம் மேக்ஸில் ஃபெயில் ஆக வந்து ப்ரே பண்ணுவாங்க. கடவுள் அவங்க தான் ஹையஸ்ட் ஏஜென்ட் சொல்கிற மாதிரி ஹையஸ்ட் மார்க் வாங்கினாங்க. பயங்கரமான ஒரு பெரிய ஒண்டரை கர்த்தர் செய்தார். எத்தனை பேருக்கு அருமையான சிஸ்டர் ஷீபா வந்து அருமையான மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்து எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு? எல்லாருக்கும் வெரி குட். நிறைய பிள்ளைகளை கொண்டு வந்திருக்கிறீங்க. அதே போல் மற்ற பிள்ளைகளுக்கு யாரெல்லாம் வந்து அவுட் சைடர்ஸ், அதாவது சர்ச் இல்லாத பிள்ளைங்க எத்தனை பேர் வந்திருக்கு? நீங்கள் மட்டும் எழுந்திருக்க. உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் நான் பண்ண போகிறேன். இல்லை யாராக இருந்தாலும் பரவாயில்ல, வெக்கப்படாதீங்க. ரைட், அவ்வளோதான். ரைட், ஒரு 1 2 3 4 5 6 7. சரி, உனக்கு எந்த சப்ஜெக்ட், எல்லா சப்ஜெக்டும் உனக்கு ஓகேவா? ஏதாவது வீக்காக இருக்கா சப்ஜெக்டு? மேத்ஸ், எல்லாருக்கும் மேத்ஸ் தான். உனக்கு சயின்ஸு, அது இப்போ டோட்டலாக நீ சோஷியல், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், நீ சயின்ஸு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், சோஷியல், மேத்ஸு, சோஷியல், மேத்ஸ். அப்படின்னு நம்ம கொஞ்சம் நேரம் நீங்கள் என்ன பண்ண உட்காந்துருக்கோங்க, அப்படியே கையை தூக்கி 3 காரியம் சொன்னாங்க. ஒன்று மேத்ஸு, அப்புறம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனு, 3வது சயின்ஸ். அதில் ஹை ஸ்கோர் மேத்ஸ், சோஷியல் 4 அவங்கள வந்து ஹையஸ்ட் மார்க் எடுக்கணும். ஹையஸ்ட் மார்க் எடுக்கணும்.
அதனால் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். நம்ம இவங்களுக்காக ஜெபிப்போம். அப்படியே பின்னாடி இருக்கவங்க அப்படியே ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் வந்து முதன்முறையாக இங்கே வந்திருக்காங்க. ஆண்டவரே, இந்த ப்ரேயருக்காக எக்ஸாம் ப்ரேயருக்காக வந்திருக்காங்க. அந்த பிள்ளைகள் எந்தெந்த சப்ஜெக்டை சொன்னாங்களோ, மேத்ஸு, சோஷியலு, கம்ப்யூட்டரு, சயின்ஸு, இந்த 4 சப்ஜெக்ட் ஹையஸ்ட் மார்க் வாங்க பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் இந்த பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிற கர்த்தாவே. சியோனிலிருந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்ற வார்த்தை பிரகாரம் இந்த பிள்ளைகள் ஹைஸ்கோர் பண்ணுவதை எங்கள் கண்கள் காணட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அதனால் ஜபம் மிக முக்கியமான ஒன்று. அது கடவுளுக்கு கொடுத்துக்க. நான் கூட ரொம்ப சின்ன வயசுலேருந்து மேத்ஸில் ரொம்ப வீக். எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், என்ன பண்ணுவார், நீ மேத்ஸில் தான்டா 27 மார்க்கு மேலே எடுக்கவே மாட்டேன். கடைசியில் எப்படியோ யானுவல் மட்டும் எடுத்துருவோம், 40 மார்க் எடுத்து சாஸ் பண்ணோம். ஆனால் ஃபைனலாக என்ன பண்ணேன், 2 சென்டம் எடுத்தேன். 2 சென்டம் வந்து 100 எடுத்தேன். அதுபோல் ஆண்டவர் தேவன், அதுபோல் நீங்கள் நல்ல ஆண்டவர்கிட்ட ஒரு பக்கம் இன்றைக்கி என்ன சப்ஜெக்ட் பார்த்தீங்க, ஸ்டெப். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெப்புக்கு என்ன, எஸ்க்கு என்ன, ஸ்டடி வெல். ஸ்டடி வெல், நல்லா படிங்க, நல்லா படிங்க. உங்கள்கிட்ட கையில் சின்ன ஒரு புக்கு கொடுத்துருக்கு பாருங்க, அந்த புக்கை எல்லாம் வச்சுங்க, அதை மறந்துடாதீங்க. கடைசியில் இந்த ஃப்ரேம் போட்டு வச்சுங்க வீட்டில். நீங்கள் ஹை ஸ்கோர் பண்ணும்போது அது உங்களுக்காகவே ப்ரிப்பேர் பண்ண சின்ன புக்லெட், அதில் எல்லாமே இருக்கும். அதில் எல்லாம் என்னென்ன பண்ணணும், எக்ஸாம் என்ன பண்ணணும், என்னென்ன எடுத்துகிட்டு போகணும், எல்லாத்தையும். ஒன்றாச்சா? ரெண்டாவது டேக் கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர். வெரி குட். நீங்கள் பயம் வந்து இருக்கவே, கடவுள் மேலே தான் பயம் இருக்கணும். அந்த ஸ்டடியை குறித்து பயம் இருக்கக்கூடாது. நான் பாஸ் ஆவேன், கட்டாயமாக நான் ஹை ஸ்கோர் பண்ணுவேன் அப்படி ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். ரெண்டாவது எம்ப்ரேஸ் காட்ஸ் பிளான். எம்ப்ரேஸ், பரவாயில்லம்மா, நல்லா கேட்ச் ஆகிருக்குது. எம்ப்ரேஸ் காட்ஸ் பிளான், தேவனுடைய பிளான். உங்களுக்கு கடவுள் என்ன திட்டம் வச்சுருக்காரோ, கடவுள் உங்களுக்கு என்ன கோர்ஸ் நீங்கள் கேட்குறீங்களோ அந்த கடவுள் தேவன் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பார். அடுத்தது சொன்னோம், பி என்ன, ப்ராக்டிஸ் இல்லையா, பேஷன்ஸ். அப்போது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நல்ல எழுத்து இதுக்காக நல்ல இடம் விட்டு ரொம்ப அழகாக எழுதணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். எல்லாமே அவங்களுக்கு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் உங்களுக்கு டீச்சர் சொன்னாங்க மைண்டில் வரணும். அந்த மைண்டில் இருக்கும். மேலே எல்லாம் அந்த புக்கை எல்லாத்தையும் ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம் எதுவுமே பார்க்கக்கூடாது. ஒரு மாதத்துக்கு எதுவுமே பார்க்கக்கூடாது. நாங்களாம் என்ன பண்ணுவோம், காலேஜ் படிக்கும்பொழுது தாடி வளர்த்துப்போம். வளர்த்துட்டு நாங்கள் எங்கே 1.5 மாதம் எங்கேயாவது போயிடுவோம், வீட்டில் இருக்க மாட்டோம். 1.5 மாதம் போய் தாடி வளர்த்துக்கிட்டு அதை பண்ணி ஒரு காரியம் செய்வோம். என்ன தெரியுமா செய்வோம், இன்னும் கொடுமையான காணும், பேண்ட்டுக்கு மேலே லுங்கி தான் கட்டணும் அப்படின்னு படிப்போம். ஏன்னா எங்கேயும் போகக்கூடாதுன்னு. 1.5 மாதம் எல்லாம் ஹை ஸ்கோர் பண்ணணும். அப்படியே சேர்த்து எல்லாமே யூனிவர்சிட்டியில் எல்லாமே ஹையஸ்ட் மார்க் வாங்குவோம். அந்த டெடிக்கேஷன், டிட்டர்மினேஷன் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் தேவன் நமக்கு உங்களுக்கு எல்லா ஞானத்தையும் கடவுள் கொடுப்பார். அதனால் இந்த காரியங்கள் இது 4 பாயிண்ட் மைண்டில் வச்சுங்க. எஸ் என்ன, எல்லாம் ஒன்றா எழுத சொல்லுங்கள், எல்லாம் ஒன்றா சொல்லுங்கள். அப்படி எஸ். செகண்ட் டி என்ன, டேக் கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர். அண்ட் என்ன, எம்ப்ரேஸ் காட்ஸ் பிளான். வெரி குட். 4 4வது என்ன, ப்ராக்டிஸ். வெரி குட். நல்ல ஆண்டவங்க அப்படியே எழுதிருப்பீங்களா, ஆண்டவங்களை ஆஸ்வதிக்க. ஒரே நிமிஷம் அப்படியே ஜெபம் பண்ணுறோம். எந்தெந்த சப்ஜெக்டில் நீங்கள் வந்து ரொம்ப வீக்காக இருக்கீங்களோ, ஃபியராக இருக்கீங்களோ, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிற இடத்துல கேட்க கடவுள் இருக்கு. அதனால ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆஸ்வதிக்கிறேன். ஆண்டவரே பரத்திலிருந்து இவர்களுக்கு நல்ல ஞானத்தை, give them more wisdom, knowledge, intellectual power, my God. Lead them, guard them, guide them with your spirit, my Father God. Thank you, Lord, for your love and mercy, kindness and goodness, my Father God. தேவனுடைய வல்லமை உங்க மேல இறங்கட்டும். Make them victorious, my Father God. தேவன் ஒரு வெற்றி உள்ளவராய், ஜெயமுள்ளவராய் மாற்ற ஆண்டவரே. இந்த கரத்தில் இருக்கிற எல்லா தீங்குக்கும், ஆபத்துக்கும், நாசமோசங்களுக்கும் விலக்கி பாருங்க. எக்ஸாம் டைம்ல எந்த ஆண்டவருடைய சுகவீனங்கள், ஹெல்த் ப்ராப்ளம் வராம ஆண்டவரே அவர்கள் எக்ஸாம்பிள்ல செல்ல கர்த்தர் இரக்கம் பாராட்டுங்க. அந்த ஃபியரெல்லாம் எடுத்து மாற்றி போடுங்க கர்த்தாவே. நல்லா படிக்க கிருபை செய்யுங்க, ஞானத்தை கொடுங்க, மெமரி பவரை கர்த்தர் கொடுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அப்படியே கரங்களை வைத்து எனக்கு நல்ல மெமரி பவர் கொடுங்க, நல்லா நான் படிக்கணும் ஆண்டவரே. அவையான உங்களுடைய பிளான் உங்க வாழ்க்கையில நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறது நடக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவருடைய கரம் இறங்கட்டும் கர்த்தாவே. ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும் கர்த்தாவே. நாங்கள் எப்படியாவற்றையும் பிராக்டிஸ் பண்ணி எக்ஸாம்ல ஹை ஸ்கோர் பண்ணி ஒரு பிள்ளை கூட ஃபெயில் ஆகக்கூடாது கர்த்தாவே. இந்த எக்ஸாமுடைய பிரேயருக்கு வந்து எந்த பிள்ளையும் ஃபெயில் ஆகாமல் கர்த்தர் இவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிற இந்த கரத்திற்கு தேவதாயும் இந்த பிள்ளைகள் மேல் இருக்கட்டும்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே.